அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ குரூப் 4 முடிஞ்சு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நான் அடுத்து குரூப் 2க்கான ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு நம்ம கிஷோபா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து லைவுக்கு வந்துடுங்க. ஓகேங்களா? இந்த லைவில் குரூப் 2 சம்மந்தமாக நம்ம ஒரு புது வகையான ஒரு யுக்தி வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வகையில் நம்ம டீம் வந்து உங்களுக்கு பண்ண போகிறோமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நைட்டு 9 மணிக்கு கம்பல்சரி வந்து எல்லாருமே வந்து கலந்துக்குங்க. அதே மாதிரி இந்த குரூப் 4க்கான அந்த டிஎன்பிசி தரப்பில் நம்மளோட கோரிக்கைகள் வந்து நம்ம தொடர்ந்து வச்சுட்ருந்தோம். டிஎன்பிசி தரப்பு வந்து காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல. இருந்தாலும் நம்ம அப்பப்போ அதுக்கான பதிவுகள் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருப்போம். எங்கே கேள்வி கேட்கணுமோ கேட்டுகிட்டே தான் இருப்போம். ஓகேங்களா? இதுக்கு இந்த மத்தியில் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஒரு கவலைக்குள்ளே ரொம்ப முடங்கிட்டாங்கன்னா, ஏன்னா ஈவன் நானே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஒரு மாதிரி எனக்கே வந்து நானே அந்த ஃபீல்டில் இருக்கேன்னா சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்ட்டு என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குறேன். நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 6 மாதம் உழைப்பு நானும் எங்கள் டீமும் போட்டிருக்கோம். அப்போ அந்த உழைப்புக்கான ஒரு சின்ன சார் நல்லா பண்ணியிருக்கேன் சார், சூப்பராக பண்ணியிருக்கேன் சார் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல செய்தி கேட்க முடியலையே. ஏன்னா நம்ம ஒரு பிரதிபலன் எதிர்பார்ப்போம்ல. நம்ம உழைப்பை போட்டிருக்கோம். அந்த பிரதிபலனுங்கிறது என்ன? ஸ்டூடெண்ட்டோட 4 கமெண்ட், 4 மெசேஜ், 4 பேர் பாஸ் பண்ணுறது. அது பார்க்கும்போது நமக்கு வந்து அப்பாடா நம்ம போட்ட உழைப்புக்கு ஒரு சின்ன ஒரு பிரதிபலன் கிடச்சிருக்கு. ஒரு 4 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த சந்தோஷம் வந்து பார்த்தோன்னா அடுத்து இயங்க வைக்கும். இல்லை நம்ம பசங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐயோ பசங்க வந்து இதை படிக்காமல் போயிட்டாங்களே, அடுத்த டைம் நம்ம அவங்கள சேர்த்து அதை படிக்க வச்சிடணும், அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ண வச்சிடணும். ஒவ்வொரு டைமுமே நம்ம அதை பண்ணியிருக்கோம். நியூ புக் வரும்போது ஓல்டு புக்கிலேருந்து கேள்வி கேட்டாங்க, ஓல்டு புக்கை தயார்படுத்தணும். சிறப்பு தமிழ் கேட்டாங்க, சிறப்பு தமிழை தயார்படுத்தணும். எல்லாமே அவங்களுக்கு தேவையானது அடுத்தடுத்த லெவலுக்கு டிஎன்பிசி கொஷின் போகும்போது நம்ம பண்ணணும். இந்த தடவை ஏன் இதை நம்ம ரொம்ப கையில் எடுத்தோம், எதனால் வந்து பார்த்தோன்னா இதுலேருந்து மீண்டு வர முடியலனா, கேள்வி எங்கேருந்தோ கேட்டிருக்காங்கனால தான் மீண்டு வர முடியல. புத்தகத்திலேருந்து அங்கே இங்கேயும் கேட்டிருந்தா கூட ஐயோ இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கலாமோ, இதெல்லாம் கொஞ்சம் நடத்திருக்கலாமோ, இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோன்னு நினைக்க தோணும். A to Z புக்கில் இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து அத்துப்படியாக்கி ஈவன் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் கொண்டு நல்லா தயார்படுத்தி அவ்வளோ டெஸ்ட்டு, அவ்வளோ லைவ் டெஸ்ட்டு கொடுத்து அந்த ஒரு ரிசல்ட் அப்பாடா பசங்க நல்லபடியாக எழுதிட்டு வருவாங்கன்னு பார்க்கும்போது பசங்க அவ்வளோ வருத்தமாக பேசுனது எனக்கு வந்து அதுலேருந்து மீண்டு வர முடியல சார். ஏன்னா ராப்பாகலாம் நம்மளை நம்பி வந்து படிச்சிருக்காங்க. நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக. ஏன்னா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் ஒன்று சொன்னால் ஏன் இதை படிக்கணும், எதுக்காக இதை படிக்கணும் அப்படிலாம் கேட்குறது மாதிரிலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு கிடையாது. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போ என்னை நம்பி கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு உழைப்புக்கான ஒரு ஊதியம் கிடைக்கலையே, உழைப்புக்கான ஒரு கிரெடிட் கிடைக்கலையேங்கிற ஒரு வருத்தம் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு அவங்களை ட்ரெயின் அப் பண்ண அந்த வாத்தியாருக்குமே இருக்கணும். அதுதான் உண்மையான வாத்தியார். அதனால தான் என்னால் வந்து பார்த்தோன்னா அதான் சொல்லுவாங்கள்ல, பையன் கஷ்டப்படுறத பையனை விடவே அவங்க பெற்றவங்க தான் வந்து பார்த்து வருத்தப்படுவாங்க. தான் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் குழந்தைக்கு ஒரு வலின்னு வச்சிங்களேன், அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு அடிபட்டுருக்கு ஒரு வலினா அதை விட அந்த தாய் அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுவாள். அவங்க அப்பா அதை விட கஷ்டப்படுவார். அதனால தான் கொஞ்சம் எமோஷ்னலாக நான் கொஞ்சம் இதுக்குள்ளே உள்ளே போயிட்டேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்டோட அந்த கமெண்ட், மெசேஜ், ஆடியோ, ஸோ அது எல்லாமே உண்மையான உழைப்பு கொடுத்துமே அவங்களுக்கு அந்த ஊதியம் கிடைக்கலையே. ஏன்னா படிக்காமல் போய் சரியாக பண்ணலைன்னா பிரச்சனை கிடையாது. என் பசங்களை தேற்றி அடுத்தது நான் படிக்க வைப்பேன். நல்லா படிச்சுட்டு போய் தரவாக படிச்சுட்டு போய் ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு கேட்ட ஒரு கேள்வி தான் எனக்கு இன்னமும் வந்து அதோட வெளிப்பாடு தான் இது சார். நியூ புக்கு படித்தேன், ஓல்டு புக்கு படித்தேன், சிறப்பு தமிழ் படித்தேன், எல்லா அகாடமி புக்கில் இருக்கிறது நான் படித்தேன். இவ்வளவும் படிச்சுட்டு போய் எனக்கு வந்து பலன் இல்லாமல் போயிடுச்சேங்கிற அதோட ஆதங்கம் வந்து அது உண்மையாக படித்து நமக்கு எப்படியா அந்த இடம் கிடச்சிரும், நம்ம குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை மாற்றிடலான்னு நினச்ச அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய ஏமாற்றம் இந்த எக்ஸாமில் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அதை யாரால் ஏற்றுக்க முடியும்? ஸோ அதனால தான் வந்து உண்மையான உழைப்பு போட்ட எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அந்த வலி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த வலி என்னால் உணர முடிஞ்சு. அதனால தான் எல்லை மீறி நானுமே வந்து வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணதுக்கான ரீசன், கஷ்டப்பட்டு படிச்சிருக்கானே அவனுக்கு அந்த கிரெடிட் கிடைக்காம போயிடுச்சு. படித்ததுலேருந்து கேள்வி நீ எவ்வளோ கஷ்டமாக கேட்டு அவன் தப்பு பண்ணியிருந்தா கூட அவன் மனசை ஆற்றிக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வந்திருப்பான். ஏன் என் பசங்க இதுலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னா,
கேள்வி நீங்கள் கேட்ட விதமே தப்புங்கிறனால தான் அவனால் வெளியில் வர முடியல. அவன் மேலே தப்புனா அவன் உணர்ந்துருப்பான். நம்ம படிக்காமல் போயிட்டோம், நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் இவ்வளோ ட்விஸ்டடாக கேட்டாங்க, நம்ம வந்து கொஞ்சம் இப்படி மாற்றி போட்டிருக்கலாம், நம்ம இந்த தடவை இப்படி வந்து இது யோசிச்சு நான் ஆப்ஷன் பியை போட்டேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. கொஸ்டினும் புரியல, ஆன்சரும் புரியலங்கிற பட்சத்தில் தான் அவனால் வெளியில் வர முடியல. எனக்குமே அதே தான். ஒரு நியாயமான முறையில் கொஸ்டின் கடினமாக எடுக்கிறது எல்லாமே ஓகே தான். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் பயிற்சி கொடுக்குறவன் ஈஸியாக தான் இருக்கணும், கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கணும்னு சொல்கிற வந்து பயிற்சி வல்லுநர் கிடையாது. நான் பயிற்சி கொடுக்குறவ கொஸ்டின் கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எங்கேருந்து வேணால் கேட்போம், எப்படி இருந்து வேணால் கேட்போங்கிறது வந்து பார்த்தோன்னா இது கிடையாது. ஒரு விளையாட்டுனா ஒரு ரூல் தான். 10ஆம் வகுப்பு தரனா 10ஆம் வகுப்பு தரம் தான். 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கீங்க ஒரு விளையாட்டுக்குன்னா 5 நிமிஷம் டைம்னா 5 நிமிஷம் டைமில் முடிக்கணும். நான் எவ்வளோ நேரம் டைம் கொடுப்பேன், எப்படி வேணால் கொடுப்பேன்னா அப்போ அந்த ரூலை மீறி நீங்கள் வரும்போது அப்போ அதுக்கு ரிலேட்டடாக நாங்கள் கோச்சிங் கொடுத்துட்ருக்குறோம்ல. பயிற்சி கொடுக்குறவங்க சரி, பயிற்சி எடுக்கிறோம் 2 பேர்த்துக்குமே அது பெரிய பாதிப்பு. இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே, ஒன்றும் இல்லை, எல்லா இதுலேருந்து மீண்டு வரலாம். ஓகேங்களா? மீண்டு வந்துடலாம். அதுக்கான நாள் வந்துருச்சு. அதுக்கு தான் இன்றைக்கி நைட் 9 மணிக்கு லைவ் வாங்கன்னு சொல்கிறேன். லைவ் வாங்க, புதுவிதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு அடுத்து நம்ம மூவ் பண்ணலாம். நம்ம கைவசம் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே 100 மார்க் இருக்குது. இந்த பக்கம் தமிழ் பாதிக்கு பாதி 50% இருக்குது. மீதி 50% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரியான யுக்தி நம்ம வந்து பயன்படுத்தி என்னால் எந்த அளவுக்கு அந்த 50%க்கு பொட்டன்ஷியல் வந்து நம்ம டீம் கொடுக்க முடியுமோ கொடுக்க வைக்கிறேன் இந்த 60 நாள். இது மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கும், குரூப் 4 எக்ஸாம் அடுத்து நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் வெறும் 10th 12th குவாலிஃபிகேஷன் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 1 வீக் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. உங்களுக்கான தனி ஸ்டடி பிளான் ஒன்று ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். அந்த ஆங்கிள் நீங்கள் படிச்சுட்டே இருங்க. ஒன்ஸ் குரூப் 2 முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாருமே குரூப் 4 எழுதுவாங்க. ஏன்னா குரூப் 2 முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து, ஏன்னா எல்லாராலையும் அதில் வந்து கிளியர் பண்ண முடியாது இல்லைங்களா. அப்போ அதில் மிஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து அகைன் வந்து பார்த்தோன்னா குரூப் 4 தான் வருவாங்க. ஓகேங்களா? இல்லையா அந்த இதில் வந்து பார்த்தோன்னா ஏன்னா வேக்கண்ட்டு கம்மி. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் தானே ஒரு எக்ஸாம் முடிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் நல்லா எழுதிருக்காங்களோ அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க, இல்லாதவங்க அடுத்து குரூப் 4 வருவாங்க. அந்த டைம் வந்து பார்த்தோன்னா எல்லாரையும் ஒருங்கிணைச்சி எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் குரூப் 2க்காக நான் உழைப்பு போட வேண்டியிருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு வந்தோன்னா, ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துறேன். இந்த 2 மாதத்துக்கான ஸ்டடி பிளான் மாதிரி குரூப் 4 குரூப் 2 படிக்கிறவங்க ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அந்த டார்கெட்டை நீங்கள் முடிச்சுட்டே வாங்க. ஒன்ஸ் இந்த குரூப் 2 முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1 வீக்லேயே குரூப் 4க்கான ஒரு பிளானோடு உங்களை எல்லாத்தையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நம்ம டீம் வந்து முழுக்க அடுத்த ஒரு 50 நாள் to 60 நாள் இந்த குரூப் 2க்கு காயப்பட்ட என் பசங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு மருந்து, எங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி இதை பண்ண முடியுமோ பண்ணுறோம், பாஸ் பண்ணி வைக்க முடியுமோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதோட உழைப்பு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்ததை விடவே இன்னும் டபுள் மடங்கு இல்லை, ட்ரிபிள் மடங்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம், ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா காயப்பட்டவங்களுக்கு அந்த மருந்து போடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவன் அந்த வலியோடவே பயணிக்கணும். அதுக்கு நாங்கள் கூட சப்போர்ட்டிவாக ஆறுதலாக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு அந்த வலியும் மறந்து எங்கள் கூட பயணிப்பான். வலியும் மறந்து அந்த புத்தகத்தை எடுத்து வைக்க தோணும். அப்போ நாங்கள் கூட இருந்தானும்ல, இருக்கிறோம் கண்டிப்பாக. ஓகேங்களா? நைட்டு 9 மணிக்கு வாங்க. ஸ்டடி பிளான், ஆக்சுவலாக நான் ஸ்டடி பிளான் பற்றி சொல்லிடுறேன். ஸ்டடி பிளான் நைட்டு 9 மணிக்கு அந்த ஸ்டடி பிளானை பற்றின ஒரு ஓவர்வியூ, அதாவது அடுத்த 60 நாட்கள் நம்ம என்ன மாதிரி நான் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன், எப்படி எல்லான்னு ஓவர்வியூ ஃபுல்லாக சொல்லிவிடுவேன். நாளை காலை 10 மணிக்கு, நல்லா கேட்டுங்க, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு ஸ்டடி பிளானை கையில் கொடுத்துருவேன். நாளிலேருந்து எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். அதாவது பிடிஎஃபாக கொடுத்துருவேன் ஸ்டடி பிளானை. இன்றைக்கி அந்த ஸ்டடி பிளானோடைய ஒரு ஓவர்வியூ, அதாவது எப்படி நான் வந்து ஸ்டடி பிளான் எடுத்திருக்கேன், எந்த ஆங்கிள் எத்தனை நாளைக்கு எப்படி நான் பிரிச்சிருக்கேன், எந்த மாதிரி டெஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ஓஎம்ஆர் சீட்டில் கம்பல்சரி இந்த இடம் எல்லாருமே இந்த இடம் வந்து பார்த்தோன்னா ஓஎம்ஆர் சீட் டெஸ்ட்டு கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா? லைவ் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுவீங்க, ஓஎம்ஆர் சீட்டோட டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. செகண்ட் திங் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருடைய ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருடைய தாக்கம் அதிகமாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு புதுவிதமான யுக்தி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு வாங்க, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதேமாதிரி மேக்ஸுக்கு அதே மாதிரி தான். ஓகேங்களா? மேக்ஸு ஜிகே உங்கள் கைவசம் எந்த அளவுக்கு நாங்கள் எஃபோர்ட் போட்டு உங்களை தயார்படுத்த முடியும் பண்ணுவோம். தமிழுக்கும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா ராஜி சார் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் கேட்ட இந்த குரூப் 4ல் கேட்ட இந்த 100 கேள்விகள் புத்தகத்துலேருந்து எங்கெல்லாம் கவர் ஆகிருக்கு, ப்ளஸ் எந்த அடிப்படையில் வந்து அந்த டாப்பிக்லாம் நம்ம பிரித்து படிக்கணும், புக்கை தாண்டி எங்கெங்கெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது, அதை எப்படி ஈஸியாக ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கலாம், இது எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ உங்களை இந்த 150 மார்க்கு தயார்படுத்துகிற அந்த கேப்பில் அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து என்னென்னலாம் எங்களால் வந்து தயார்படுத்தும், ஏன்னா அதெல்லாம் வந்து அதுலேருந்து வருமா வராதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு அது வந்து சைட் பை சைடாக, ஏன்னா அது வந்து ஒரே டைம் திணிக்க முடியாது. உங்களுடைய பார்வை அந்த 150 மார்க்கில் இருக்கட்டும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ சடனாக நாங்கள் மெட்டீரியல் ரெடி பண்ண முடியாது இல்லைங்களா.
உங்களுடைய பார்வை அந்த 150 மார்க்கை நோக்கி இருக்கட்டும். ஓகேங்களா? ஜிகே 100 மார்க்கு, இந்த பக்கம் தமிழ் 50 மார்க்கு. நான் என்னென்னங்கிறது சொல்கிறேன். ஓகேங்களா? அதை நோக்கி போங்க. இதில் வந்து பார்த்தோன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ், ஒவ்வொரு இதுலேயுமே அவுட் ஆஃப் புக் சோர்ஸ்ன்ட்டே ஒரு ஹெட்டிங் வச்சுக்கலாம். அது ஒரு யூனிட்டாகவே வச்சுக்கலானே. ஓகேங்களா? அவுட் ஆஃப் புக் சோர்ஸ்னே ஒரு யூனிட்டே வச்சுக்கலாம். அது வந்து சைட் பை சைடு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் திணிக்க முடியும். அதில் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, இதை பற்றி கவலை தேவையில்லை. பட் அதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் அடுத்து மூவ் பண்ணணும். ஏன்னா அவுட் ஆஃப் புக் நம்ம படிக்கலைங்கிற அந்த இது இருந்துடக்கூடாது. அப்போ 150 மார்க் உங்களுக்கு பக்காவாக ஸ்கூல் புத்தகத்துலேருந்து தயார்படுத்திட்டு, அவுட் ஆஃப் புக் சோர்ஸுக்கு உங்களை 50 மார்க்குக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரே டைம்ட்டாக திணிக்க முடியாது, ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக திணிச்சு அந்த எக்ஸாமில் வந்து நம்ம எழுத வைக்கும்போது, ஓகே நம்ம அவுட் ஆஃப் புக் சோர்ஸு கொஞ்சம் படிச்சிருக்கோம், 60 நாளும் டெய்லியும் கொஞ்சம் படிச்சிருக்கோம், இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா 150 மார்க்கும் நம்ம படிச்சிருக்கோம், இந்த ரெண்டுமே நம்மளை வந்து பார்த்தோன்னா குரூப் 2 வந்து கிளியர் பண்ண வைக்குங்கிற நம்பிக்கையோடு போங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அவுட் ஆஃப் புக் சோர்ஸ்லேருந்து வர்றது வந்தால் லக்கு, வராட்டி நம்ம என்னவோ அதை பார்த்துக்கலாம். பட் படித்ததுக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைச்சா கூட அதில் நம்ம போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வேறு வழி இல்லை, எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. இது நியாயமான முறை தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது தான். அந்த 50 மார்க் அப்படி தான் படிக்கணுமானா கிடையாது தான். அது டிஎன்பிசியில் இருக்கிற அந்த அவங்களுக்கே புரியலையே. டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பருக்கே இது புரியல அப்படின்னா வேறு யாருக்கு இதை புரியும்? நம்ம என்ன சொல்ல வரோம், ஏது சொல்ல வரோங்கிறதே புரியல. ஏன்னா அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை போச்சு. ஓஹோ, டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து இந்த அளவுக்கு அறிவு ஜீவன்களாக இருக்காங்க, புத்திசாலித்தனமாக இருக்கிறாங்க, அவங்க பேசுகிற பேச்சு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அறிவு ஆக்கப்பூர்வமான பேச்சாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அப்படியே மெய் சிலிச்சிருச்சு. செம்மப்பா, இவங்ககிட்ட நம்ம என்ன சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மனசு நொந்துட்டேன். உண்மையிலேயே மனசு நொந்துட்டேன். இந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பரை விடவே அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது இருக்கிற மனசு, உண்மையிலுமே சொல்கிறேன், என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு நொந்து இந்த மாதிரி நாள் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. உண்மையிலுமே சொல்கிறேன். எவ்வளவோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். ஆனால் அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் இருக்கிற மனசு பார்க்க எனக்கு அவ்வளோ கோபம். வீடியோ கட் பண்ணுறேன், திரும்பவும் பார்க்குறேன், மனசு தாங்கலை. என்ன தான் சொல்லியிருக்காங்க கேட்கலான்ட்டு போகுது, பார்க்க கோவம் வருது, மறுபடி கட் பண்ணுறேன். அந்த கோபத்தோடு தான் நைட்டு உங்களுக்கு நான் லைவ் வந்தேன். முடியல, பேசுகிற தோரணை அசால்ட்டாக அப்படி தான் இங்கே தான் கேட்டிருக்கோம். இது எப்படி இருக்குன்னா, ஏன்னா என் பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அவ்வளோ வருத்தத்தில் இருக்கிறான், அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மனிதர்களுக்கான ஒரு மனித உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு போதோன்னு எனக்கு அதுவே ஒரு பயத்தில் இருக்குது. நான் கொஞ்சமாச்சும் ஏன்னா இவங்களாம் இப்போ வேலைக்கு எடுக்கிற யார்? இவங்களாம் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு தானே வேலை எடுக்கிறீங்க. அதிகாரினா கவர்மெண்ட் அதிகாரினா யார்? அரசு அதிகாரினா யார்? சர்வீஸ் பண்ணுறவங்க. நீங்களுமே இப்போ சர்வீஸில் தானே இருக்காங்க. டிஎன்பிசியில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க, சேர்மனாக சர்வீஸ் தானே, சேவையில் தானே இருக்கீங்க. சேவை மனப்பான்மை தானே. இதுதான் சேவை மனப்பான்மையாக புல்லரிச்சிருச்சு. அந்த சேவை மனப்பான்மை இருக்கிறவங்க தான் இப்போ ஆட்கள் எடுக்கிறவங்களே சேவை மனப்பான்மை உள்ள ஆட்களை தான் எடுக்கிறாங்க பாருங்கள். அப்போ அவங்க நம்மளை விட 10 மடங்கு இருக்கணும்ல, மனித உணர்வுகளை புரிஞ்சுக்கிறவங்களாம் இருக்கணும்ல. எல்லாத்துக்கும் அது என்ன சொல்கிறது, விவரிக்கிறதுன்னு தெரிலிங்க. ஓகே, இது பேசினா நீங்களும் வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிருங்க, நானும் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருவேன். ஸோ இதுலேருந்து மீண்டு வரலாம். நைட் 9 மணிக்கு வாங்க, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போவும் சொல்கிறேன், எப்போவுமே கிறிஸ்டோப் அகாடமி உங்களுக்கு துணையாக இருக்கும். காயப்பட்ட உங்களுக்கு மருந்து போட கிறிஸ்டோப் அகாடமி இருக்குது. ஓகேங்களா? நம்பிக்கையாக வாங்க, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம டீம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது கிறிஸ்டோப் அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.